பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என்ன ஆண்டு என்னோடு பேசின ஒரு காரியம் வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலைமை ஆண்டு பேசுறதுக்கு இப்ப சம்பந்தம் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஆண்டருடைய ஆலோசனை, அவருடைய யோசனை எப்பொழுதும் நேர்த்தியா நடக்கும். சங்கீதம் 33 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து உங்கள் கேள்விகளுக்கு ஏற்ற எல்லா பதில்களையும் இந்த நாளில் கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஆண்டவருடைய ஆலோசனை ஒரு நாளும் மாறாதுங்க. ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற நோக்கம், நம்ம எப்பெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரோ, ஆபிரகாம் இடத்துல நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. ஆபிரகாம் கடந்து வந்தார். வருஷங்கள் 25 புரண்டோடினது. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் மேல வைத்திருந்த யோசனை நித்திய காலமா அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையா நின்றது. 25 வருஷமானாலும் அழைத்த என் ஆண்டவர் எனக்கு என்னை அழைத்து நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். அவர் எங்க போக சொன்னார், அங்க வந்தேன். இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தையின்படி ஆண்டு உங்களை எங்க போக சொல்றாரோ, எந்த வேலையில எவ்வளவு நாள் இருக்க சொல்றாரோ அந்த வேலையில இருங்க. எப்ப நீங்க மாறணும்னு சொல்றாரோ, மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகிற பொழுது நான் அங்கதான் இருப்பேன் இருக்காதீங்க. என்னுடைய வேலையிலையும் சரி, என்னுடைய ஊழிய பாதையிலையும் சரி, என் ஆண்டவர் எந்த இடத்துல நீ வைத்திருந்தாரோ அவர் சொல்லுகிற நாள் வரை அந்த இடத்துல இருந்தேன். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக, அவருடைய ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மகன் ஒரு மகள் அதன்படி செய்கிற பொழுது அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். ஆண்டவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அந்த நினைவை சரியானபடி நடத்தும்படியாய் நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பார். கர்த்தருடைய ஆலோசனை எப்படி கடந்து வரும்னா, சில பேருக்கு 5 வருடம் கழித்து நீங்க எங்க இருக்கணுமோ, 10 வருடம் கழித்து எங்க இருக்கணுமோ, இப்ப ஆண்டு ஆலோசனை கொடுப்பார். என்னை ஆண்டவர் இந்தியாவில இருந்து சிங்கப்பூர் தேசத்துக்கு வேலைக்கு கொண்டு வந்தார். முதல் வேலை ஸ்தலத்துல 5 ஆண்டுகள் ஒரே இடத்துல வைத்திருந்தார். நான் கூட ரொம்ப அங்கலாய்த்தேன். வந்து 5 வருஷம் ஆச்சு, ஆண்டு இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து ஊழியத்திற்காக ஏன் இந்த இடத்துல இவ்வளவு நாள் இருக்கிறோம்? ஆனால் எந்த இடத்துல ஆண்டவர் 5 வருடம் வைத்திருந்தாரோ அந்த இடத்தில் இருந்த அனுபவம், தேவன் கொடுத்த கிருபை, அதன் நிமித்தம் அடுத்த 10 ஆண்டுகள் என் ஆண்டவர் மகிமையா உயர்த்தினாருங்க. அவருடைய ஆலோசனை, அவர் சொன்ன நேரத்துல, ஆண்டு சொன்ன நேரத்துல நெக்ஸ்ட் மூவ் நெக்ஸ்ட் மூவ் நெக்ஸ்ட் மூவ் என்று எடுத்தேன். 15வது ஆண்டுல ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தார். என்னுடைய 8வது ஆண்டு முழு நேர ஊழியத்துல திருப்பு முனைகள் மாற்றங்கள் வந்த பொழுது அவருடைய ஆலோசனை எனக்கு கடந்து வந்தது. அவர் எப்படி நடத்தணும், ஊழியா பாதையில எப்படி நடத்தணும். இன்னைக்கு ஏதோ இடத்துல ஒரு டைவர்ஷன் வருதா, ஒரு மாற்றம் வேணுமா, வேலையில ஊழியத்துல ஏதாவது இடத்துல நீங்க எதிர்பாராத டிசப்பாயின்மெண்ட், மாற்றங்கள் வந்துருச்சு, திடீர்னு டைவர்ஷன். இப்ப நம்ம டிராபிக்ல போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு டீட்டூர் வருது, திடீர்னு காரியங்கள் நடக்குது. என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆலோசனைக்காய் காத்திருங்க. அவர் இருதயத்துல என்ன நினைவு இருக்கிறதோ, அப்பா என்ன யோசிக்கிறாரோ அதன்படி உங்களை நடத்துவார், நிச்சயம் நடத்துவார். நம்முடைய பாதையில எல்லாமே ஸ்மூத்தா போகுங்கிறது இல்ல. நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும், மாற்றங்கள் வரும், மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும், அரசாங்கத்தின் சட்ட திட்டங்கள் மாறும், என்ன வேணாலும் மாறலாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை நிற்கிற பொழுது கர்த்தர் மகிமையா உங்களை நடத்துவார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், என் ஆண்டுடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையா இருக்கும். ஆபிரகாம் இடத்துல ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தம் ஈசாக்கினுடைய சந்ததியில, யாக்கோபினுடைய சந்ததியில, யோசேப்புக்கு பின்னால வந்த இஸ்ரவேலின் சந்ததி முழுவதும் கர்த்தர் அற்புதமா நடத்தினாருங்க. கர்த்தருடைய ஆலோசனை எத்தனையோ மாற்றங்கள் வந்தது தாவீதுனுடைய பாதையில. ஆனால் ஒவ்வொரு பாதையிலையும் கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை. இன்னைக்கு தேவனுடைய ஆலோசனை இல்லாம, கர்த்தருடைய ஆலோசனை இல்லாம எந்த ஒருவேளை கிராஸ் ரோட்ஸ் இருக்கிறீங்க, பாஸ்டர் ஐ மீன் வெரி கிராஸ் ரோட்ஸ், நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. நானும் அப்படி கலங்கி போய் இருந்த சூழ்நிலை உண்டு. எப்பொழுதெல்லாம் நம்ம ஒரு கிராஸ் ரோட்ஸ்ல வர்றோமோ, எப்பொழுதெல்லாம் மிகுந்த கலக்கத்துக்குள்ளாய் வர்றோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறி நேரா வருகிறதோ, கர்த்தருடைய ஆலோசனைக்காய் காத்திருங்க. ஏன்னா அவர் ஆண்ட மனசுல என்ன நினைக்கிறார், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாய் நிற்குங்க. மிகுந்த கலக்கத்துல, மிகுந்த போராட்டத்தின் மத்தியில, பெரிய கேள்விக்குறியின் மத்தியில தேவ சமூகத்தை காத்திருந்த பொழுதுதான்
இதே தேசத்துல நீங்கள் பழுகி பெருகும்படிக்கு ஆதியாகமம் 26:22 படி ரெகபோத் என்று உங்களுக்கு பெயர் கொடுக்கிற என்னுடைய ஊழியத்தை மகிமையாய் செய்வீர்கள் என்று தேவன் வாக்கு பண்ணினார். இன்றைக்கு இந்த ஊழியத்தில் வருகிற ஜனங்கள் கட்டப்படும்படியாய், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், வேலையில கர்த்தர் உயர்வுகளை கொடுத்து மேன்மையான காரியங்களை செய்கிறார். நிச்சயம் அதே ஆசீர்வாதம் உங்களையே சந்திக்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும். இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையா இருக்குங்க. எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப அவசரத்துல முடிவு பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா முடிவெடுக்கணும் இல்ல. பொறுமையா காத்திருந்து என் ஆண்டவர் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள கொஞ்சம் டைம் எடுத்து தேவ சமூகத்துல உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க சந்திக்கிற ஒரு எதிர்ப்பு, இல்லாவிட்டால் ஒரு போராட்டம், இல்ல பெரிய டைவர்ஷன் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தெளிவான நடத்துதல கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு கடந்து வரும். சங்கீதம் 33:11 ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும். தெளிவான பாதையில ஆண்டவர் உங்களை நடத்துவார். எப்படி ரெகபோத்துக்கு ஆதியாகமம் 26:22 கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கு ஏற்ற வாக்குத்தத்தத்தின் வசனம் மூலமாய் உங்களையும் சந்திப்பார், உங்களை நடத்துவார். நீங்க கோடா பெருகுவீங்க. எந்த இடத்துல நீங்க குறுகி போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை பெருக செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.